கற்கின்ற மாணவர்களுக்கு மிகப்பெரியதொரு சவாலாக அமைகின்ற விடயம் தூக்கம்தான். ஒரு மாணவன் என்னிடம் வந்து, நான் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றேன், இரவு நேர கற்கையின் போது அதிகமான தூக்கம் வருகின்றது, இந்த தூக்கத்தை சமாளிப்பதற்கு ஏதாவது ஆலோசனை கூறுங்கள் என்று வினவினார். தோமஸ் அல்வா எடிசனுக்கு கூட இரவு நேர பணியில் ஈடுபடுகின்ற போது இந்த தூக்கம் என்பது மிக பெரியதொரு சவாலாகத்தான் இருந்தது நண்பர்களே. தனக்கு வருகின்ற தூக்கத்தை கையாள்வதற்கு எடிசன் ஒரு வழிமுறையை கண்டுபிடித்தார். இரவு நேர பணியில் தான் ஈடுபடுகின்ற போது கீழே விழுந்ததும் ஒலி எழுப்பக்கூடிய உலோக பந்தொன்றை அவர் கையில் வைத்திருப்பார். அவர் தூங்கியதும் அந்த பந்து கையிலிருந்து நழுவி கீழே விழுந்துவிடும். பந்து கீழே விழுகின்ற சப்தத்தில் அவர் விழித்து கொள்வார். இது பின்னாட்களில் எடிசன் ஸ்னாப்பிங் டெக்னிக் என்று பிரபலமான ஒரு வழிமுறையாக பேசப்பட்டது. தூக்கத்தை கையாள்வதற்கு பலரும் பலவிதமான வழிமுறைகளை கையாள்வார்கள். எந்த வழிமுறை எமக்கு பொருத்தமானதென்று நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு வழிமுறையை முயற்சித்து வெற்றி கிடைக்காவிட்டால் இன்னும் ஒரு வழிமுறையை முயற்சித்தல் அவசியம். ஒவ்வொருவருக்கும் அவர்களது வயது மற்றும் உடல்நிலையை வைத்து நாளாந்தம் அவர்கள் தூங்க வேண்டிய அளவு நிர்ணயம் செய்யப்படும். நிர்ணயிக்கப்படும் தூக்கத்தின் அளவு குறைகின்ற போது அது எமக்கு மேலதிகமான பல பிரச்சினைகளை தோற்றுவித்துவிடும். எமது உள்ளுணர்வு ஒரு விடயத்திற்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம், அந்த விடயத்தை அடைய வேண்டும் என்பதில் எமக்குள்ள ஆர்வம் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் நண்பர்களே. ஒரு விடயத்தை அடைய வேண்டும் என ஆர்வம் கொண்டவர்களுக்கு எந்த சவால்களுமே தடையாக அமையாது நண்பர்களே. தனக்கு தடையாக அமைகின்ற விடயங்களை கூட தகர்த்து விடுவதில்தான் அவர்களின் முழு கவனமும் இருந்து கொண்டே இருக்கும்.